ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்தாலுமே அவன் என்ன வார்த்தைக்கடானா அதை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி அடிக்க தான் செய்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்வதியும் திவாகரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, சபரியை எனக்கு பிடிக்கும், ஆனால் சபரிக்கிட்டேயும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரி வந்து சிலுக்கு அப்படின்ற மாதிரி யாரையோ கூப்பிட்டுருக்காரு போல, சிலுக்கு சம்மந்தமாக ஏதோ பேசியிருக்காரு போல, அதாவது சிலுக்குன்னு கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசியிருக்காரு போல. அதை பற்றி திவாகர் சொல்கிறாரு. அதாவது இவன் பாட்டுக்கு சிலுக்குன்னு சொல்கிறான், அதாவது சிலுக்கு வாழ்க்கையில் அவங்களுமே சில கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனாங்க, இந்த மாதிரிலாம் நடந்தது. அவங்கள பற்றி இவன் பேசினா தப்பில்லை, ஆனால் மற்றவங்க சட்டுன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா, அண்ணே அப்படிலாம் பேசாதீங்கண்ணே நிறுத்துங்கண்ணே, அண்ணே அப்படிலாம் பேசாதீங்கண்ணே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசாக அந்த விஷயத்த சொல்கிறான். அதாவது மற்றவங்க இந்த மாதிரி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்றத இவனே திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் சொல்கிறது உண்மையான்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல நம்மளே பார்க்க முடியும். அதாவது இந்த எக்ஸாக்ட் சினாரியோவை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் சபரி அப்படி பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா யாராவது ஒருத்தர் சண்டை போடும்போது சபரி அதை வந்து அடக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஏய் அப்படியே நான் சொல்லுவேன், நீ அமைதியாடுறா. எஃப்ஜே எல்லாம் ஏதாவது வார்த்தையை விடுவான், எஃப்ஜே என்ன நிறைய வார்த்தையை விடுவான். அப்படி வார்த்தையை விட்டதுக்கப்புறம் இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுவார், நம்ம சபரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுவார். நீ என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க, சும்மாறா, நீ என்னடா அப்படி வார்த்தையை விட்டுட்டு இருக்க, நீ வந்து வெட்டுவன்னு சொல்ல, கையை வெட்டுவன்னு சொன்ன, சும்மாறா அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுவார். ஸோ இது என்னமோ கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி சபரி மற்றவங்க பண்ணும் போது கேட்குறாரு, ஆனால் அவரே பண்ணுறாராம். இதே விஷயத்த கலையரசனும் சொன்னார். அது என்னென்னா, கலையரசன் சமையல் வேலை பண்ணுறாருல, அப்போ திடீர்னு ஏதோ எதையோ ஒன்று சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேலை பார்த்தா, கையை வாஷ் பண்ணியான்னு கேட்குறாராம். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீ கிச்சனில் வேலை பார்க்காதான்னு சொல்கிறாராம். ஆனால் அதே விஷயத்த சபரி பண்ணுறாராம். உதாரணத்துக்கு சபரி ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வேலை பண்ணுறாராம். இதுவே கலையரசன் பண்ணும்போது அப்படிலாம் பண்ணாத, சாப்பிட்ற விஷயம் யாராவது கேள்வி கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாராம். ஸோ சபரி வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு அப்படின்றத பற்றி இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பார்வதிக்கு இதை கேட்கும் போது குழுகுலுன்னு இருக்கு, திவாகர் சொல்கிறத ரசித்து கேட்டுட்ருக்காங்க.